இது என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இது இறைச்சி கடையில் பார்த்துருப்பீங்க. மஞ்சள் கலரில் ஆபத்தான கெட்ட கொழுப்பு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி அடிவயிற்கு இந்த வயரை நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்படி கட் பண்ணி வெட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இவங்கள்ட்ட கேட்டால் எனக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பை, இந்த மாதிரி ஆபத்தான அடிவயிற்று கொழுப்பை கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கரையுமா? சொல்லுங்களேன். கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கரையுமா? கொஞ்சம் ஜூஸ் குடித்தோடனே கரைஞ்சி போயிருமா? இதெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டோன்னே கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். கொஞ்சம் சிறுதானியங்கள் மட்டும் சாப்பிட்டா கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்களேன். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணால் இந்த மாதிரி கட்டியான கொழுப்பு கரைஞ்சி போகுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். நடைபயிற்சி நல்லது தான். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதால இந்த மாதிரி கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்செல்லாம் போகாது. புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சுதில்ல? கரெக்ட் தானே? இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் ஓடவே சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும்போது 1 கிலோமீட்டர் ஓடினா எல்லாம் வெயிட்டு குறைக்க முடியாது. நான் வெயிட்டு குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, விகிதம்னா நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கட்டியான கெட்ட கொழுப்பை கரைக்க முடியும். புரிஞ்சுதா? புரியலையா? நடைபயிற்சி ரெகுலராக பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதில் தப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? சொல்லுங்களேன். எத்தனையோ பேர் எத்தனையோ வருஷமாக மாத்திரை போட்டுட்ருக்கீங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை. என்னைக்காவது மாத்திரை டோஸ் குறைஞ்சுதா? ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு மாத்திரையில் ஆரம்பித்தது இப்போ 10 மாத்திரை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரை என்ன பண்ணாது? எதுவுமே வேலை செய்யாது. அதனால வெயிட்டை போல குறைங்க. வெயிட்டை குறைச்ச பிறகு நீங்கள் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றதா ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். இல்லைன்னா மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட் தான் உங்களுக்கு வரும். இல்லைன்னா மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட் வரும். ஏன்னா மாத்திரை வேலை செய்ய போகிறதே கிடையாது. அதை ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன்.